ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கைப்பற்றியுள்ளது. மூன்றாவது முறையாக ஆட்சிக் கட்டிலில் அமர்கிறது பாரதிய ஜனதா. உலகிற்கு ஜனநாயகத்தின் மாண்பை எடுத்துரைக்கும் இந்திய திருநாட்டின் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி பலத்த பாதுகாப்புடன் செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கியது. பிற்பகல் வாக்கில் தெளிவான முன்னிலை நிலவரங்கள் தெரியவந்தது. அதன்படி பாரதிய ஜனதா கட்சி 239 இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 290க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இதனால் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமைவது உறுதியாகியுள்ளது. தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் முதன்முறையாக கால் பதித்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா மட்டுமல்லாமல் தெலங்கானாவிலும் அந்த கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கத்தில் அக்கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பார்த்த இடங்களை பெறவில்லை. குஜராத், ஹிமாச்சல், டெல்லி ஆகியவற்றில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுள்ளது. ஆட்சி அமைப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக இவ்வார இறுதியில் பதவியேற்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.